அதிமுகவுடைய இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வந்திருக்கிறது. இதில் பெரும்பாலான தொகுதிகள் சென்னை மண்டலத்தை ஒட்டிய தொகுதிகள். நம்முடைய திரு டிவி சோமு அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்த லிஸ்ட்டில் நிறைய சென்னை ஹெவி வெயிட்ஸ், எதிர்பார்க்கப்பட்ட முகங்கள் களமிறங்குறாங்க, இல்லை மீண்டும் களமிறங்குறாங்க. முதலமைச்சருடைய தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்ட ஆதிராஜாராம் இந்த முறை துணை முதலமைச்சருடைய தொகுதியில் போட்டியிடுகிறார். வேளச்சேரியும் டி நகரையும் பாஜக மாத்திரத்துக்கு கேட்குது, ஸ்வாப் பண்ண கேட்குது அப்படின்னுலாம் யூகித்த நிலையில் இல்லை இட் வில் பி வித் அஸ் அப்படின்னு அவங்க அசர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட் எப்படி பார்க்குறீங்க சோமு சார்? போன தடவை இதே போல 19 தொகுதிகள் இந்த பக்கம் இருக்கிறதுல 16ல 13ல இதே போல அதிமுக போட்டிட்டது போன தடவை. இந்த தடவையும் அதே கணக்கு தான் போயிட்டு இருக்கு. இதுல இவங்க பொற்கொடி போட்டியிடுவதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க தொடர்ந்து திமுக அரசு மேல வெளிப்படையான குற்றச்சாட்டுகள், அதாவது இந்த ஒரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு குறித்து பேசிட்டே இருந்தாங்க. அவங்கள அழைச்சி ஒரு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க முடியும். அதை இதுல இன்னொரு சின்ன ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி என்ன அப்படின்னா, இவங்க பகுஜன் சமாஜ் கட்சியை எதிர்த்துக்கிட்டு தான் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. அந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாயாவதி பாஜகவுக்கு அணுக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு உண்டு. பி டீம்னே சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு விமர்சனம் உண்டு. இன்னைக்கு அதை எதிர்த்து உருவான தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அதே அதிமுக பாஜக கூட்டணியில இறங்கி போட்டிட்டு இருக்கிறது. இதான் அரசியல் காலத்தின் கோலம். அது ஒரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம். சரி தப்புன்னு நான் சொல்ல வரல, ஒரு இதா சொல்றாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவருக்கு எதிராக சந்தான கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. போன தடவை ஆதிராஜாரம் போட்டிட்டு கூட என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. உண்மைதான். அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாக்கு வித்தியாசமா மிக குறைவான அளவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சூழல். இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும்னு அது தோணல. அடுத்தது இப்ப எல்லாரையும் எதிர்பார்க்க வைத்திருப்பது வேளச்சேரி தொகுதி. ஏன்னா வேளச்சேரிக்கு டி நகர் வேளச்சேரி ரெண்டுத்துக்குமே இவங்க பாஜக கேட்டுட்டே இருந்தாங்க. இப்ப அதிமுக அறிவிச்சிருச்சு. இருந்தாலும் மாற்றங்கள் வரும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இதுல வேளச்சேரிய இந்த அளவுக்கு கேட்கறது காரணம் என்ன அப்படின்னா, இப்ப மயிலாப்பூர்னா பாஜக ஆதரவு இருக்காத அவங்க நினைக்கலாம், அது தனி. வேளச்சேரியை பொறுத்தவரை என்னன்னா, இப்ப காங்கிரஸ் எம்எல்ஏ அசன் மௌலானாக்கான ஒரு எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் குறி வைக்குது பாஜக. மற்ற கட்சி எந்த கட்சிக்கு போட்டிட்டாலும் அப்படிதான் எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் இது பண்ணும். இப்ப போன 2021 இந்த சென்னை மண்டலத்திலே மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றது இவர் தான். இது தவிர தொடர்ந்து நிறைய அதிருப்தி, கட்சி சார்பு இல்லாமலேயே மக்களுக்கு அதிருப்தி. தனிப்பட்ட முறையிலும் பாத்தீங்கன்னா, அந்த கொடுங்கையூர்ல ஒரு கணபதி தெரு அப்படிங்கறத தெரு முழுக்க அவர் ஆக்கிரமிச்சுட்டாருன்னு புகார். நீதிமன்றம் சொல்லியும் அந்த புகாரை அகற்றல. அதை அகற்ற வந்த அதிகாரிகளை விரட்டி அடிச்சுட்டாரு. இதனால அவர் எம்எல்ஏ பகுதியிலிருந்து நீக்கணும்னு இந்த தொகுதி மக்கள் போய் சபாநாயகர் புகார் கொடுக்குற அளவுக்கு வந்தது. அப்புறம் 2023 மிக்ஜாம் புயல் நடந்த சமயத்துல இவர் மக்களை பார்க்க போறங்கிறப்ப பல பகுதியிலும் மக்கள் இவரை அனுமதிக்கவே இல்லை. அதனால இங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கறத தாண்டி எதிர்த்தரப்பு தான் வெல்லும் அப்படிங்கறதான ஒரு யதார்த்த நிலை இருக்கிறதுனால அதிமுகவும் வேளச்சேரிக்கு ஆசைப்படுது. அதே நேரத்துல இதை உணர்ந்து பாஜகவும் ஆசைப்படுது. ஆனா அதிமுக அதை இல்ல, நாங்க தர முடியாது அப்படின்ட்டு இது பண்ணிருச்சு. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா, முக்கியமான சில வேட்பாளர்களுக்கு எதிராக சாதாரண வேட்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இப்ப கூட பேசினார்ல ஒருத்தர் சொன்னார் ரொம்ப அழகா, அந்த சுகவனத்தை சொன்னது, யானையின் காதில் புகுந்து இருமுன்னு. நம்ம 2021 அது மாதிரி நடந்திருக்கு. காட்பாடியில துரைமுருகன் வெறும் 754 ஓட்டுல தான் வெற்றி பெற்றார். கரணம் தப்பினால் சிக்கல்ங்கிற மாதிரி கொஞ்சம் தப்பி இருந்தா தோத்துருப்பாரு. ஆனா அவரை எதிர்த்து நின்ற வேட்பாளர் பெயர் இப்ப யாருக்குமே ஞாபகம் இருக்காது. அந்த அளவுக்கு டப்பு கொடுத்தவர். அவர் பேர் ராமு. ஒருவேளை அவர் ஜெயிச்சு கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இந்த தேர்தல் அப்படிங்கிறது பல்வேறு விதமான விஷயங்களை, வெவ்வேறு விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதுதான். அப்புறம் திருச்சுழியில ராஜவர்மன் அப்படிங்கிற ஒரு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த விடுபட்ட தொகுதியில. அது திமுக சார்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு போட்டியிடக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியை பத்தி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, நிச்சயமா தங்கம் தென்னரசு தான் வெல்வார் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய
அணுகுமுறை, ஏற்கனவே அந்த தொகுதி மக்கள்கிட்டையும் அவர் பழகுற விதங்கள், இந்த தொகுதிக்கு செய்த இந்த காரணங்க. ஆனா அது வந்து ஒரு இதை எதிர்த்து நிக்கணும். அதே மாதிரிதான் மு க ஸ்டாலின், உதயநிதி இவங்களுக்கு எதிராக நிக்கக்கூடியவங்கள. இதுல வந்து இந்த உதயநிதி தொகுதியை பார்த்தோம் அப்படின்னா 2011 தான் உருவாக்கப்பட்ட இந்த தொகுதியில 3 முறையும் திமுக தான் வெற்றி இருக்குது. இதுல ஒரு விஷயம் பார்த்தோன்னா, நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல, அவங்க வந்து நிச்சயம் வெல்ல போறது இல்லை, அது வேற விஷயம். ஆனா நாங்க ஜாதி பார்த்து மதம் பார்த்து வேட்பாளர் நிறுத்த மாட்டோங்கிறவங்க அங்க இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் வேட்பாளரா வச்சிருக்கிறாங்க. அது என்ன, இப்ப 2021 இங்க பாஜக சார்புல குஷ்பு சுந்தரே போட்டிட்டு தோல்வி அடைந்தவர் தானே. அது இல்லை. இன்னொரு முக்கியமான ஒரு தொகுதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹலோ ஐயா சார், ஐ அம் வித் யூ. கேக்குதா? இன்னொரு முக்கியமான தொகுதி எது? இன்னொரு முக்கியமான தொகுதி என்னன்னா, 1000 விளக்கு எழிலன். அவர் எதிர்த்து வளர்மதி போட்டிடுறாங்க. இப்ப எழிலன் பொறுத்த அளவுல பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு எம்எல்ஏ தான், வளர்மதி முன்னாள் அமைச்சர். ஆனால் எழிலனுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெயர், அதை நான் நேரடியாவே நான் பார்த்திருக்கிறேன். அதனால நான் சொல்றேன், சில பேட்டிகள் சில செய்திகளுக்காக சொன்னேன். அந்த அளவுக்கு தொகுதியில ரொம்ப அக்கறையா செயல்படக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். அதனால அவருக்கான சாதகமா இருக்கும் அப்படின்னு தோணுது. வேளச்சேரி எப்படி திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்குமோ அது மாதிரி இந்த 1000 விளக்கு, அவரை மற்றது நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. இந்த இது சொல்றேன், கொளத்தூர், இந்த தேப்பாக்கம், திருவல்லிக்கேணின்னு, அது திருவிக்க நகர்ல கொஞ்சம் டஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.